2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. கஸ்டமர் சாப்பிட்டவங்க எல்லாமே போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நாங்கள் போய் இங்கே போய் சாப்பிட்டோம், இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, இவ்வளோ உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் அங்கே போய் செக் பண்ண போகிறோம். நாங்களே போய் அங்கே போய் பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா அங்கே எதுவும் இல்லை, எல்லாமே தொடச்சி எல்லாம் எடுத்துட்டாங்க. எல்லாம் பழசு எல்லாம் கொண்டு போய் அவங்க டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. சென்னை பொறுத்தவரைமே ஆயிரக்கணக்கான கடைகள் இருக்குது. இன்றைக்கி திடீர் பிரியாணி கடைகள் நிறையா இருக்குது. மத்தியானத்தில் திடீர்னு வரும், வண்டியில் வச்சு விற்றுட்ருப்பான், சாயந்தரம் ஓடிடுவான். நைட்டு கொண்டு வந்து விற்றுட்ருப்பான், திடீர்னு ஓடிடுவான். ஸோ அவங்கள கேட்ச் பண்ணுறதுனா அது ஒரு எங்களுக்கு சவால் தான். நான்வெஜ் கடைகள் தான் நிறையா வரும். ஏன்னா இது ஹை ரிஸ்க் ஃபுட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது நான்வெஜ் வந்து ஹை ரிஸ்க், எப்போ வேணுமாலும் கெட்டு போகக்கூடிய சூழ்நிலை. இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது. நம்ம கெட்டு போனால் கூட நம்மளால் கண்டுபிடிக்கும். பட் இதில் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். ட்ரெயினில் ஒரு சில மீட் வந்து இறங்குச்சு, அது வந்து அழுகுன மீட் கேம் ஃப்ரம் ராஜஸ்தான்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து பார்த்தேன். அவன் போய் செவத்தில் தான் போய் முட்டிட்டு நிற்கிறேன், எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியாமல். அந்த மட்டன் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல, யார் அனுப்புனாங்கன்னு தெரியல, யார் இங்கே ரிசீவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. அட்ரஸ் கிடையாது, ஃபோன் நம்பர் கிடையாது, பிளாங்காக வந்துருக்குது. நான் யாருன்னு போய் பிடிப்பேன். சார் இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணோட வீடியோ பார்க்க முடியுது. அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாற்றி ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு சரியாகல இந்த ஃபுட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா. இப்போ ப்ராபப்ளி இது வந்து ஃபுட் பாய்சனிங் சிம்டம்ஸ் தான் சொல்கிறாங்க. இப்போ சாப்பிட்டோம்னா வயிற்று வலி, வாந்தி, டயரியா. சார் இப்போது ரீசெண்டாக நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம், நீங்கள் உங்கள் தலைமையில் நிறைய விழிப்புணர்வாகவும் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. எஸ்எஸ் பிரியாணி சேஃபஸ்ட்டு பிரியாணி, டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு நம்பி நிறைய பேர் ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணுறோம், போய் சாப்பிடவும் செய்கிறோம். அப்படிங்கும்போது அதுவே சேஃபாக இல்லைன்ற ஒரு கேள்வி வருது. அப்போ எதுதான் சேஃபுன்ற ஒரு பயமும் வருது சார். ஸோ அதுலேருந்தே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இனிஷியலாக நீங்கள் அங்கே ரைட் போகும்போது உங்களுக்கு எப்படி அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி நீங்கள் அங்கே ட்ராவல் பண்ணியிருக்கீங்க? இது வந்து பார்த்தோம்னா போன வாரம் ஆக்சுவலாக வந்து நைட்டு நம்ம கஸ்டமர்ஸ் போய் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு அவங்க இந்த சிக்கன் பாப்ஸ் மாதிரி வாங்கி சாப்பிட்ருக்காங்க. அது சாப்பிட்ருக்காங்க. அது சாப்பிட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 20-30 பேர்த்துக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் நம்ம தண்டையார்பட்ட ஹாஸ்பிட்டல் அண்டு கன்சிக்யூட்டிவ் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருந்திருக்கு. அங்கெல்லாம் போய் அட்மிட் ஆகிட்டாங்க. உடனடியாக அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து இவ்வளோ அவுட் பிரேக் வரவும் உடனே அவங்க வந்து மாநகராட்சிக்கு உடனே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. நம்மளோட சென்னை கார்ப்பரேஷன் உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உடனே செக் பண்ணிவிட்டு எல்லா ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு உடனே இது மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டனால அவுட் பிரேக் ஆகிற மாதிரி இருக்குது, ஃபுட் பாய்சனிங் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த கடையில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. உடனே அதுக்கு பேஸ் பண்ணி அது இல்லாமல் மக்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த கஸ்டமர் சாப்பிட்டவங்க எல்லாமே போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நாங்கள் போய் இங்கே போய் சாப்பிட்டோம், இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, இவ்வளோ உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். உடனே அவங்களும் போலீஸ் என்ன சிஎஸ்ஆர் போட்டு அவங்க எங்களுக்கும் பண்ணுறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் அங்கே போய் செக் பண்ண போகிறோம். நாங்களே போய் அங்கே போய் பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா அங்கே எதுவும் இல்லை, எல்லாமே தொடச்சி எல்லாம் எடுத்துட்டாங்க. எல்லாம் பழசு எல்லாம் கொண்டு போய் அவங்க டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. நாங்கள் போகிறதுக்குள்ளே இன்ஃபர்மேஷன் போயிருக்காங்க இல்லை, மக்கள் இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, கடைக்கு முன்னாடி பண்ணும் பொழுது நான் அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும், சரி சேஃப்கார்ட் பண்ணணும்னு சொல்கிறதுக்காக எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, அது ஒன்றும் இல்லை. அப்புறமேட்டு அங்கே ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணிட்டு அங்கே சும்மா அந்த மசால்ஸ் மட்டும் கொஞ்சம் இருந்தது, அதை மட்டும் எடுத்துருக்குறோம். அடுத்தது பார்த்தோம்னா நம்ம அதை பேஸ் பண்ணி அங்கே விசாரணை பண்ணும் பொழுது அந்த சிக்கன் ஆகட்டும், பிரியாணி ஆகட்டும் எல்லாமே வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அழமாதி அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து அவங்க ப்ரிப்ரேஷன் சென்ட்ரல் கிச்சன் அங்கே தான் இருக்குது. அங்கேருந்து இங்கே எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட சென்னையில் ஒரு 28 அவுட்லெட்டு, திருவள்ளூரில் ஒரு 12 அவுட்லெட் இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் அங்கே தான் சரி. நான் உடனே அங்கேயும் போய் பார்த்தோம். அங்கே போய் பார்க்கும் பொழுது அங்கேயும் நீட்டாக தான் இருந்தது. ஏன்னா எல்லாமே க்ளீன் பண்ணி அவங்க எப்போவுமே சுத்தமாக வச்சுருந்தாங்க. ஏற்கனவே அது கலெக்டர்லாம் போய் பார்த்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இருந்தாலும் நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா அந்த ப்ராபபிளி அந்த பிரியாணியில் எதுவும் எங்களுக்கு ப்ராப்ளம் தெரியல. ஏன்னா அந்த சிக்கன் பாப்ஸ் மாதிரி சாப்பிட்ருக்காங்க எல்லாம் கொஞ்சம் பேர், அவங்க தான் போய் அட்மிட் ஆகிருக்காங்க உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி. ஸோ ப்ராபப்ளி அந்த சிக்கன் மேபி அங்கேருந்து கொடுத்து விட்டது வந்து கெட்டு போயிருந்திருக்கலாம் இன்கேஸ். ஏன்னா அங்கேருந்து எல்லா பிரான்ச்சுக்கும் அந்த பிரியாணி போயிருக்கு. அதில் எந்த இது இல்லை. நாங்கள் எல்லாமே பிரான்ச்லேயும் எல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கூட நாங்கள் விசாரணை பண்ணோம். பிரியாணி சாப்பிட்டாங்க யாராவது அட்மிட் ஆகிருக்காங்களா, அவுட் பிரேக் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு சொல்லி.
ஸோ அவுட் பிரேக் எதுவுமே இல்லை. ஸோ அதை வச்சு கன்க்ளூட் பண்ண சரி இப்போ பிரியாணியில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சரி இவங்க சொன்ன ஹிஸ்ட்ரி பார்த்தாலும் அந்த சிக்கன் பாப்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால் அதில் நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணி போய் எடுத்துருக்கோம். பட் உடனே அங்கெல்லாம் பார்த்தோம்னா அந்த கடை இருந்தாலும் கொஞ்சம் அன்ஹைஜீனிக்காக இருந்தது. எல்லாமே அந்த கடையை உடனே க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நோட்டீஸ்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த 15 டேஸ் நாங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்து கடையை திறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் பார்த்தோம்னா அன்றைக்கி திரும்பவும் அதே நாளுக்கு அடுத்த நாளில் பார்த்தோம்னா நம்ம பொன்னேரியில் வந்து அதே எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி மேலேயே வந்து அங்கே இன்னொரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதனால் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டு பேஸ் பண்ணி போனோம். அங்கேயும் கொஞ்சம் கெட்டுப்போன பழைய கறிகள் வச்சுருந்தாங்க. அதையும் நாங்கள் உடனே எடுத்து டெஸ்ட்ராய் பண்ணோம். அந்த கடையும் சீல் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸோ தட் உங்கள்கிட்ட சிவியர் வார்னிங் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இப்போது நம்ம சீல் வச்சுருக்கோம் சார். பட் அதுக்கப்புறமா அந்த அவுட்லெட்டோடைய நடவடிக்கை என்னவா சார் இருக்கும்? அவங்க அடுத்து என்ன பண்ணணும்? அவங்களுக்கு வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட் நோட்டீஸ்னு ஒன்று எங்களோட செக்ஷன் பிரகாரம் கொடுத்துருப்போம். எங்களோட ஆக்ட் பிரகாரம் ஒரு கடை வந்து தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆக்ட் பண்ணோம்னா இப்போ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிவிட்டு உங்கள் கடை மேலே வந்திருக்கு இந்த நாங்கள் வந்து எக்ஸாமின் பண்ணும்பொழுது உங்கள் கடையில் இந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்தோன்னு சொல்லி நோட்டி பண்ணி கொடுப்போம். இதெல்லாம் சீர் செய்துட்டு எங்கிட்ட வாங்க. அதுக்கப்புறம் நான் எக்ஸாமின் பண்ணிவிட்டு நான் கடையை திறந்து விடுறேன் அப்படின்னா. ஸோ உங்களுக்கு வந்து 15 டேஸ் டைம் கொடுப்போம். 15 டேஸ்க்குள்ளே நீங்கள் அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணிவிட்டு இன்கேஸ் நீங்கள் ஒரு வாரத்தில் கூட பண்ணிடலாம். பண்ணிட்டா கூட ஒன்றும் ப்ராப்ளம். சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி பழைய பொருட்கள் எல்லாமே எடுத்துகிட்டு நல்லா சேஃபான இடமா இருக்கணும். எல்லாம் ஒரு ஆடிட்டிங் பண்ணி இது பண்ணு அது பண்ணு எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு எங்ககிட்ட வந்து அவங்க வந்து பாண்ட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. இது மாதிரி நல்லா பண்ணிட்டோம், எங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. இது மாதிரி எங்களுக்கு கடையை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் அவங்களுக்கு நம்ம கடையை திறந்து விடலாம். அண்ட் சார் இது இப்போ நியூஸஸாக பார்க்கும்போது ஒரு சில டைமில் கெட்டு போன ஃபுட் இருக்குது, ஒரு சில டைமுக்கு அப்புறமா திரும்ப அவங்க நல்லா கொடுக்குறேன். நீங்கள் சொன்ன மாதிரி 15 நாளைக்கு அப்புறம் நல்லா தான் கொடுக்குறாங்க அப்படின்னாலுமே சிட்டிக்குள்ளே நிறையா கடைகள் அப்படி இருக்குது. ஏன்னா நம்ம தொடர்ந்து ரைட்ஸ் பார்க்க முடியுது, நியூஸ் சேனலில் பார்க்க முடியுது, நீங்கள் போயிட்டு வரீங்க. ஸோ எல்லா இடமுமே ஹைஜீனிக்காக இருக்கா, எல்லா இடத்துலையுமே கரெக்டான ஃபுட்டு தான் கொடுக்குறாங்களான்னு ஒரு பப்ளிக்காக எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இப்போ அது சென்னை பொறுத்தவரைமே ஆயிரக்கணக்கான கடைகள் இருக்குது. இன்றைக்கி திடீர் பிரியாணி கடைகள் நிறையா இருக்குது. மத்தியானத்தில் திடீர்னு வரும், வண்டியில் வச்சு விற்றுட்ருப்பான், சாயந்தரம் ஓடிடுவான். நைட்டு கொண்டு வந்து விற்றுட்ருப்பான், திடீர்னு ஓடிடுவான். ஸோ அவங்கள கேட்ச் பண்ணுறதுனா அது ஒரு எங்களுக்கு சவால் தான். ஸோ அந்த மாதிரி வண்டிகளை நாங்கள் ட்ரேஸ் அவுட் பண்ணுறதோ இல்லை எல்லா கடைகளுக்கும் நாங்கள் போகிறதோ வந்து சாத்தியம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் ஆஃபீஸர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால. ஸோ மேக்ஸிமம் நான் வந்து இது வந்து விழிப்புணர்வாக மக்கள்கிட்டயே நாங்கள் கொடுக்குறேன். நீங்களே இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு இது வந்து சேஃப்டியாக சாப்பிட்ணும், எந்த மாதிரி இடத்துல போய் சாப்பிட்ணுன்றது முதற்கொண்டு நான் வந்து மக்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா எல்லா டைம்லேயும் நான் வந்து எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. ஸோ மக்களுக்கு நான் தெரிவித்து அவங்க பிக் பண்ணணும், இந்த இடத்துக்கு போனால் நல்லா இருக்கும் அப்படின்றது. அது வந்து அவங்களோட கடைக்காரங்களோட வேலை. அது வந்து தன்னை நம்பி வரக்கூடிய கஸ்டமருக்கு வந்து சேஃபான ஃபுட்டு கொடுக்கணும், நல்ல குவாலிட்டி நல்ல குவான்டிட்டியும் நிறையா, அவங்க மனதார போகணும், அந்த மாதிரின்றது அவங்க வந்து பார்த்தா தான் பண்ண முடியும். ஸோ சென்னை பொறுத்தவரை அது மாதிரி கண்டுபிடிக்கிறதுன்றது வந்து மக்கள் கையில் தான் இருக்குது. நிறைய கடைகள் இருக்குது, நிறைய கடைகள் வந்து சேஃபஸ்ட்டு கடைகள் நிறையா இருக்குது. எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் எங்களுக்கு வராது தான் வரும் சார். ஸோ அது மாதிரி இருக்கும் பொழுது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை திடீர்னு வரும் பொழுது, ஏன்னா அவங்க நான்வெஜ் கடைகள் தான் நிறையா வரும். ஏன்னா இது ஹை ரிஸ்க் ஃபுட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது நான்வெஜ் வந்து ஹை ரிஸ்க், எப்போ வேணுமாலும் கெட்டு போகக்கூடிய சூழ்நிலை. இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது. நம்ம கெட்டு போனால் கூட நம்மளால் கண்டுபிடிக்கும். பட் இதில் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம் மக்களுக்கு. மக்கள் ஹேஸ் டு டிசைட். இந்த மாதிரி கண்டுபிடிச்சி அவங்க தான் போகணும். ஒரு கடைக்கு போயிட்டு உங்கள் உடம்பு நல்லா இருக்கணும். அதாவது ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ சாப்பிட்றீங்க அப்படின்னா அடுத்த வேளை உங்களுக்கு பசிக்கணும். அந்த ஃபுட்டு தான் வந்து நல்ல ஃபுட்டு. அவங்களுக்கு இப்போ மத்தியானம் போய் சாப்பிட்றீங்க ஒரு கடையில், நைட்டு நீங்கள் ஒரு 8 மணி 9 மணிக்கெல்லாம் நல்லா பசி எடுத்ததுன்னா நல்லா ஃபுட்டுன்னு அர்த்தம். ஏன்னா டைஜஸ்ட் ஆகிடுச்சு, எந்த பிரச்சனையும் கிடையாது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னு. ஸோ சாப்பிட்டது மத்தியானம் சாப்பிட்டதே இன்னும் இங்கே நிற்கிது அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஃபுட்டு உங்களுக்கு ஒத்துக்கல, இல்லை ப்ராப்பராக அவங்க குக் பண்ணலன்னு நம்ம எடுத்துக்கலாம். சார் இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணோட வீடியோ பார்க்க முடியுது. அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாற்றி மாற்றி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு சரியாகலை, இந்த ஃபுட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா உடம்பு சரியாகலை, எனக்கு ரொம்ப உயிருக்கே பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி ஒரு வீடியோவும் வெளியிட்டு இருந்தாங்க. சின்ஸ் ஒரு டாக்டர், நீங்கள் அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறீங்க. ஏன்னா இந்த மாதிரி அடல்ட்ரேட்டட் ஃபுட்டாக இருக்கலாம், இல்லை அன்ஹைஜீனிக் குக்கிங் ஹேபிட்ஸ், குக்கிங் வேஸில்
என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் பாடி ஹெல்த் கண்டிஷனாகவே அவங்களுக்கு எப்படி அவங்க இப்போ அந்த பொண்ணு ட்ரீட் பண்ணுறாங்களா அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு? பண்ணிட்டு இருக்கேன். நாங்கள் இன்னும் இந்த கேஸ் ஷீட் நான் இன்னும் பார்க்கல. இப்போ ப்ராபப்ளி இது வந்து ஃபுட் பாய்சனிங் சிம்டம்ஸ் தான் சொல்கிறாங்க. இப்போ சாப்பிட்டோம்னா வயிற்று வலி, வாந்தி, டயரியா, அப்படியே சோர்ந்து போயிடுவாங்க. சில டைமில் 2-3 தடவை போனால் கூட மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் அவங்க சொல்கிறாங்க. கை கால்லாம் எனக்கு ஓஞ்சு போகுது, எனக்கு என்னமோ இருக்குது, கீழே விழுற மாதிரி இருக்குன்னு. இட் இஸ் ஆல் கால்ட் அஸ் அ ஷாக்குன்னு சொல்லுவோம். இனிஷியல் ஷாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ தட் அந்த கண்டிஷனில் அந்த பொண்ணு இருக்காங்களா என்னன்றது நான் இன்னும் பார்க்காம நான் சொல்லக்கூடாது. அண்ட் கேஸ் ஷீட்டில் டாக்டர்ஸ் என்ன டயக்னோசிஸ் பண்ணியிருக்காங்கன்றது எங்களுக்கு தெரியல. அதை பார்க்கணும். அதை பார்த்துட்டு தான் நம்ம வந்து அதுக்கு முடிவு பண்ணணும். அந்த பொண்ணு வந்து நல்லபடியாக இருக்காங்க. இது வரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகலை. நல்லா இருக்காங்க. நல்லபடியாக 1 or 2 டேஸில் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்கன்றது நாங்கள் எதிர்பார்க்குறோம். சார் எனக்கு இதில் கேள்வி என்னன்னா பிரியாணிலையுமே சிக்கன் பீஸ் போடுறாங்க, ஆனால் சிக்கன் பாப்ஸ்லையுமே சிக்கன் இருக்குது. இந்த சிக்கன் வந்து கெட்டு போன மாதிரி இருக்குது, பிரியாணியில் இருக்க சிக்கன் எதுவுமே ஆகலைங்கும் போது எண்ட் ஆஃப் த டே தேர் கெட்டிங் தி ரா மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் சிங்கிள் பாயிண்ட் தானே சார்? அது எதனால் அப்படி ஃபேப்ரிகேட் இல்லை, அதாவது நம்ம வந்து சிக்கன்னு எடுத்துக்கோங்க. பிரியாணி பீசஸ் பெருசாக இருக்கும். சிக்கன் பாப்ஸ் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ அங்கே வந்து ஸ்லாட்டிங் பண்ணும் பொழுது இந்த சில கோழிகள்லாம் அதுக்குன்னே வச்சுருவாங்க. இந்த பெரிய பீசஸ் மட்டும் பிரியாணிக்கு வச்சுட்டு இது வைப்பாங்க. இது எல்லாமே குக்டு பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் பிரியாணி பொறுத்த வரையிலும் பார்த்தோம்னா குக்டு ஆகிடும். 100% வந்து போட்டு அப்பயே அங்கேயே குக் பண்ணிடுறனால இன்கேஸ் ஆஃப் அதில் ஏதாவது பாக்டீரியல் க்ரோத் இருந்தால் கூட செத்துப்படும். ஸோ ஆனால் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அங்கே இந்த குட்டி குட்டி பீஸாக என்ன பண்ணுவாங்க, பேக் பண்ணி அங்கே தயாரிக்க மாட்டாங்க. அங்கே வந்து இந்த பாப்ஸ் எல்லாம் போட மாட்டாங்க. அதெல்லாம் வந்து பேக்கில், பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு ரா மெட்டீரியலாக ஒவ்வொரு பிரான்ச்சுக்கு கொடுத்துருவாங்க. இங்கே ஃப்ரோசன் ஃபுட் மாதிரி அது வந்து இங்கே இவங்க வந்து ஸ்டோர் பண்ணணும். யாராவது இங்கே கேட்டாங்கன்னா தான் கொடுக்க முடியும். ஏன்னா அங்கே போட்டு அவ்வளோ எடுத்துகிட்டு வந்தால் வேஸ்டேஜ் ஆகிடும், ஃபுல்லாக வேஸ்ட் ஆகும். ஸோ நார்மலாக எல்லா பிரான்ச்சஸ்லேயும் அதுதான். ஒரே கோழியாக இருந்தாலும் அந்த இது ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து குக் பண்ணணும். என்னோட சந்தேகங்கள் என்னென்னா, இவங்க வந்த அந்த ஃப்ரோசன் ஃபுட்டை வந்து இவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க ப்ராபப்ளி இருந்தது. அல்லது இப்போ அடுத்த ஒரு 2 நாளுக்கு சிக்கனாக கூட இருக்கலாம். சிக்கனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ப்ராப்பரான ஃப்ரீசர் ஒவ்வொரு கடையிலையுமே ஃப்ரீசர் இருக்கும். அந்த மாதிரி கடைகள்லாம் ஃப்ரீசர் வச்சுப்பான். ப்ராப்ளம் ஃப்ரீசர் ஒர்க் பண்ணாமல் போயிருக்கலாம். அந்த மாதிரி தான் பார்க்குறோம். சரி, இப்போ ஒரு சில ஃபுட்ஸ்லாம் நம்ம வந்து எடுத்துகிட்டு அக்வயர் பண்ணி சாம்பிள்ஸை அக்வயர் பண்ணி லேபில் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ரிசல்ட்ஸ் வந்து அது இதாகிடுச்சு, அழுகி போயிடுச்சுன்னா சொல்கிறோம். ஒரு சில ஃபுட்ஸ்லாம் நீங்கள் ஆன் ஸ்பாட்லேயே கண்டுபிடிக்கிறீங்க சார். லைக் அது வீடியோஸில் பார்க்கும்போது தெரியுது. டெக்ஸ் இன் டேலண்ட் தான். அதில் ஏதாவது எங்களுக்கு சொன்னீங்கன்னா அட்லீஸ்ட் நாங்களாவது அதை நெக்ஸ்ட் டைம் பார்க்க நமக்கு தெரியும்ப்பா. நம்ம வீட்டில் நம்ம அம்மாலாம் ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க. நமக்கே தெரியும். நம்ம பார்க்கவே ஏன்னா குக் பண்ணுறப்போ நான் தான் இப்போ இந்த பொன்னேரி இந்த இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த சிக்கன் பீஸை எடுத்து இப்படி கையில் பிரித்தாவே நமக்கு தெரியும். அப்படியே நூலாக வரும். அப்படி வரக்கூடாது. நம்ம சிக்கன் பார்த்தோம்னா நல்லா பிங்க் கலரில் இருக்கணும். குக்டானாலும் அந்த 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 கன்சிஸ்டன்சி நமக்கு தெரியும். அது வந்து ஈஸி நமக்கு தான். நீங்கள் ஒரு 4 தடவை நீங்கள் அந்த அழுகு போனதை இந்த குக் பண்ணதை ஒரு தடவை பார்த்தீங்கன்னா யூ கேன் ரெஜிஸ்டர் இன் மைண்ட். சும்மா நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னாவே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் சரி அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஈஸி இல்லையா, நம்ம லேடிஸ்லாம் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. செஃப் எல்லாமே கண்டுபிடிப்பாங்க சீக்கிரமாகவே. அவங்களுக்கே தெரியும் எந்த மீட்டு எல்லாம் கெட்டு போயிருக்குன்னு சொல்லி. ஸோ அதனால தான் அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தோம்னா நம்ம பெரிய மீட்டிங்கே நம்ம வச்சோம். எல்லா செஃப்புங்களுக்காகட்டும், புச்சர்ஸ் ஆகட்டும், கடைகள், ரீட்டைல் மீட் அண்ட் மீட் ஷாப் எல்லாத்துக்குமே நான் வச்சு ட்ரைனிங் எல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். இந்த மாதிரி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி திரும்ப நம்ம வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். சார், இப்போது எஸ்எஸ் பிரியாணி பற்றி பேசணும். இந்த பக்கம் அப்பு பிரியாணி அதுவுமே நடந்திருக்கு. அங்கேயும் ஒரு ரைட் நடந்திருக்கு. அவர் என்னன்னா கம்ப்ளீட்லி அவர் மேலே என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு ஜென்ரலாக கேட்டு தெரிஞ்சுட்டு ரிசால்வ் பண்ணாமல் அண்டாவெல்லாம் எடுத்து வெளியே போட்டு நான் வளர்ச்சி பிடிக்கலன்ற மாதிரி ப்ரொட்டஸ்ட்டும் பண்ணுறாரு. ஸோ அங்கே என்ன மாதிரி ரைட்டில் என்ன விஷயங்கள் பார்த்து? இல்லை, அது வந்து அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னோட ப்ரிவியூவில் வராது. அது வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் வரும். நாங்கள் விசாரித்த வரைக்கும் பார்த்தோம்னா அவருக்கு வந்து நம்ம வந்து அங்கே இருக்கக்கூடிய டிஓ வந்து நியமன அலுவலர் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. அவங்க மேலே கம்ப்ளைண்ட்ஸ் போயிருக்கு. நிறைய தடவை சொல்லியிருக்காங்க லைசன்ஸ் எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ப்ராப்பரான குக்கிங் மெத்தட்ஸ் எல்லாம் அவங்க எதுவும் ஃபாலோ பண்ணலை. எல்லாம் கீழே போடுறது மேலே போடுறது மாதிரியே இருந்திருக்கிறாங்க. ஸோ அதை வந்து ரிப்பீட்டடாக அவங்க சொல்லி பார்த்தோம். அவங்க வந்து அவர் வந்து திருத்துக்கலைன்ற மாதிரி தான் நாங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. நான் விசாரித்த வரைக்கும் அப்படி தான். இது உண்மையான கிரவுண்டு என்ன லெவல்ன்றது வந்து அவங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் அவர்கிட்ட கேட்டால் தான் நம்ம வந்து அவர் கிளியராக சொல்ல தெரியும்.
இருந்தாலும் ஏன்னா ஒரு இடத்துல போய் இப்போ ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னம்னா உணவு பாதுகாப்புத்துறை போய் பண்ணுது அப்படின்னு சொன்னால் விளையாட்டு கிடையாது. இட்ஸ் நாட் அ ஜோக். அன்டில் அதர்வைஸ் அங்கே ஒரு சம்திங் நெருப்பு இல்லாமல் புகையாது. எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரும் பொழுது சம்படி சம்திங் ஷுட் பி தேர். அதுவும் நாங்கள் வந்து கத்தி மேல் நடக்கிற மாதிரி தான். கம்ப்ளைண்ட் வந்துருச்சா உடனே கடை போய் மூடணும்லாம் நாங்கள் போக மாட்டோம். உண்மை இந்த கிரவுண்ட் லெவலில் நாங்கள் பார்ப்போம். வேணுமுன்னே அவங்கக்குள்ளே ஏதாவது சண்டை இருக்கலாம். லோக்கலில் பக்கத்து கடைக்காரன் எவனாவது சண்டை போடுவான். இல்லை வீட்டு ஓனருக்கும் கடைக்காரன் ரெண்ட்டுக்கு வச்சுருப்பான், அவனுக்கு சண்டை வரும். ஸோ அவங்கக்குள்ளே இருக்கிற இஷ்யூவில் எங்களுக்கு போடுவாங்க. அதெல்லாம் கிரவுண்ட் லெவலில் போனாவே தெரிஞ்சிடும். வெதர் இட் இஸ் தே ஆர் டூயிங் வித் பர்பஸ்லி ஆர் உண்மையிலேயே மக்கள் போடுறாங்களா அப்படின்றத ஈஸியாக நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நான் நெக்லெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ தட் கூப்பிட்டு வச்சு வார்ன் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி நீங்கள் யாருக்கு கொடுத்தாங்களோ அவங்கள கூப்பிட்டு வச்சு நீங்கள் இது மாதிரி பண்ணுறது தவறாக இருக்குது, இந்த மாதிரி கிடையாது, நீங்கள் சொன்ன கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே இருக்கிற மாதிரி இல்லைன்னா அவங்களுக்கு தகவலும் கொடுத்துடுவோம் நாங்கள். ஸோ இட்ஸ் நாட் கம்ப்ளைண்ட் வந்துட்டாவே நாங்கள் போய் இது பண்ணுவோம் அப்படின்றதுலாம் வி வில் டேக் அவர் ஓன் டிசிஷன். அதில் எந்த மாற்றம் வராது. சார் ஆஸ் ஃபார் ஆஸ் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட நாலேஜ் அண்ட் ரைட்ஸ் அப்படின்னா சினிமா பார்த்த வரைக்கும் தான் சார். சினிமா ரைட்னா ஒரு சைரன் வச்சு ஒரு 4 வண்டி ஸ்பீடாக போகும், ஃபோர்ஸோட போகும், அந்த மாதிரி தான் நாங்கள் பார்த்து வளர்ந்துருக்கோம். ஸோ ஹவு டஸ் இட் ஈவன் ஹேப்பன் சார்? ஒரு டீமை டிப்ளாய் பண்ணுறீங்க உங்களோட சென்ட்ரல் ஸ்பாட்டில் இருந்து அப்படின்னா கிளம்புறதுலேருந்து போய் முடிச்சுட்டு வர வரைக்கும் வாட் ஆல் த ப்ரிலிமினரி மெஷர்ஸ் யூ டேக் சார்? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வர்றதை நாங்கள் வந்து ஸ்டடி பண்ணுவோம். வெதர் இட் மேபி நமக்கு பார்த்தோன்னாவே ஒரு 80 to 90% நமக்கு தெரிஞ்சிடும் கம்ப்ளைண்ட்ஸை. இது வந்து ஃபேக்காக போடுறாங்க அப்படின்ற மாதிரி அதை பேஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ வி செலக்ட் த ஏரியா அஸ் அ சென்சிட்டிவ் ஏரியா. ஸோ சீரியஸ்னஸ் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா அந்த கொடுங்கையூரில் இருந்த மாதிரி சீரியஸ்னஸ் நாங்கள் பார்ப்போம். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு கம்ப்ளைண்ட் தான் வந்திருக்கு ஒரு இது அப்படின்னு சொன்னோம்னா எங்களோட ஆஃபீஸர், லோக்கல் ஆஃபீஸர் மட்டும் நாங்கள் வந்து உடனே அனுப்பிச்சிட்டு அங்கேருந்து எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்ப சொல்லுவேன். அங்கேருந்து வீடியோ கால்லாம் பார்ப்பேன். ஸோ தட் எவ்ரி திங் இஸ் கோஸ் ஸ்மூத் மீன்ஸ் நான் அப்படியே விட்டுவிடுவேன். அவர் இப்போ ஹேண்டில் பண்ணி சொல்லிவிடுவேன். ஸோ தட் அங்கே இன்கேஸ் ஆஃப் ஆளுக்கு போனால் ஃபுட் இருந்ததுன்னா அவங்களாம் எடுத்து போட்டுட்டு அவங்களுக்கு கொடுத்துடுவாங்க. இன்கேஸ் ஆஃப் அங்கே சுச்சுவேஷன் மாறுது, இல்லை அவங்க மக்கள் ப்ரொடெக்ஷன் வருது, நிறையா கொஞ்சம் வருது அப்படின்னா உடனடியாக நாங்கள் என்ன பண்ணுவோம், இங்கே நாங்கள் அந்த மாதிரி இடமா வந்திருக்கு கம்ப்ளைண்ட் அப்படின்னா வி ஃபார்ம் எஸ் ஒன் குரூப் ஆஃப் டீம். ஸோ டீம் பண்ணி என்னோடய தலைமையில் உடனே அங்கே ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கே சுச்சுவேஷனை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிவிடுவோம். ஸோ தட் எப்படி இது ஹேண்டில் பண்ணணும், வெதர் இட்ஸ் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கடைக்காரங்களை கூட வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இட்ஸ் இவ்வளோ சீரியஸ்னஸ் இருக்குது, இதை வந்து நீங்கள் இது பண்ணுங்க, நாங்கள் இப்போ இது பண்ணுறோம், என்னென்ன பண்ண போகிறோன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிவிடுவேன் அவங்கக்கிட்ட. போன உடனே ஹோட்டலில் இறங்கின உடனே, ஏன்னா அந்த சுச்சுவேஷனை காம் பண்ணணும். அது அந்த இடத்துல ஷுட் நாட் அவங்கள கடைக்காரங்களையும் ஃபெரோசிஸாக இருப்பாங்க, பேனிக்ஸ்டாக இருப்பாங்க. ஸோ அது ஷுட் காம் டவுன், காம் பண்ணி அப்புறம் மெதுவாக வச்சு அந்த பண்ணி கொண்டாடும். அது மாதிரி டீம் ஃபார்ம் பண்ணிப்பேன். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சுச்சுவேஷன் சார். அண்ட் இன்னொரு பக்கம் ஒரு ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன், ஒரு 1 or 2 weeks முன்னாடி, நாட் ராங், ட்ரெயினில் ஒரு சில மீட் வந்து இறங்குச்சு. அது வந்து அழுகுன மீட் கேம் ஃப்ரம் ராஜஸ்தான்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து பார்த்தேன். ஸோ அது விசாரணையில் தான் இருக்குன்னு, அதோட அட்வான்ஸ்மெண்ட் ஏதாவது இருக்குது? லைக் எங்கே வந்துச்சு, எதனால் வந்தது, அது என் சென்னை சென்ட்ரலில் இறக்கி வைக்கணும் அதுன்ற மாதிரி. அவன் போய் செவத்தில் தான் போய் முட்டிட்டு நிற்கிறேன், எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியாமல். பிகாஸ் அந்த மட்டன் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல, யார் அனுப்புனாங்கன்னு தெரியல, யார் இங்கே ரிசீவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல, அட்ரஸ் கிடையாது, ஃபோன் நம்பர் கிடையாது, பிளாங்காக வந்துருக்குது. நான் யாருன்னு போய் பிடிப்பேன்? லைக் ஒரு டம்ப் யார்ட் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இல்லை வர்றாங்க, சம்படி இஸ் கம் அண்ட் கலெக்ட். நாங்கள் வந்ததுன்னு தெரிஞ்சோன்னா அப்படியே கையை கட்டிட்டு நின்றுட்டாங்க, கிளைம் பண்ணல எதுவுமே. நாங்கள் யாராவது கிளைம் பண்ணுவாங்களான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க மேலே கேஸ் போடுறதுக்கு நாங்கள் கிளைம் பண்ணணுன்னு வந்தவங்களாம் பார்த்துட்டு சரி இது சம்திங் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டாங்க. ஸோ நாங்கள் அவங்ககிட்ட கேட்டோம், ரயில்வேஸ்லேயும் கேட்டோம், யார் வந்தால் கிளைம் பண்ணாங்களா, வரோம் தெரில சார், இது வரைக்கும் யாரும் வரல. கடைசி மட்டும் யாருமே வரல. அதனால் அந்த என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியாமல் கடைசியில் அதெல்லாம் கொண்டு போய் கிட்டத்தட்ட 1700 கிலோ, கிட்டத்தட்ட ஒரு 100-120 ஆடு உசுரோடு இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். பாவம் அதை சாவடித்து கொண்டு போய் குப்பையில் கொண்டு போய் போட்டாச்சு. எனக்கு அது ரொம்ப கஷ்டம், அது வருத்தமாக இருந்தது. ஸோ இது மாதிரி அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறோம், அது மாதிரி இப்போ ப்ராப்பராக அந்த சிக்கன் மட்டன் வருது அப்படின்னு சொன்னோம்னா, கோட் வருது கட் பண்ண வருதுன்னா இந்த மாதிரி வரணும் எஃப்எஸ்எஸ்ஐ நாம்ஸ் பிரகாரம் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். சார் இப்போது கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிற போது 1.5 டன்னு சார், அது 1.5 டன் ட்ரெயினில் வந்து இவ்வளவுக்கு இங்கே இந்த மீட்டுக்கான டிமாண்ட் ரொம்ப அதிகமாச்சா, இல்லை இங்கே சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்குது? எதனால் அங்கேருந்து ட்ரெயினில் சம்படி ஹாஸ் கிளைம்னு வச்சுக்கோங்களேன், எதனால் அதை அப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன்? சரி, நமக்கு சென்னை பொறுத்த வரையிலும் ஒரு நாளைக்கு வந்து 6000 kgs ஆஃப் நான்
சாதாரண நாட்கள் மண்டே டு ஃப்ரைடே நான் ஃபெஸ்டிவ் டேஸ் ஆர் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படி சொல்லலாம். நம்ம அதில் வந்து ஒரு 6000லேருந்து 7000 கிலோ நமக்கு தேவைப்படுது. சிட்டிக்கு மட்டும். சிட்டிக்கு மட்டும். ஓகே. சிட்டிக்கு மட்டுமே நமக்கு அவ்வளோ தேவைப்படும். கடைங்களுக்காகட்டும், ஹோட்டலுக்காகட்டும், சின்ன கடைங்களாகட்டும், வீட்டில் நம்ம டொமஸ்டிக் பர்பஸ்க்கு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறப்போ ஒரு 6000 7000 கிலோ தேவைப்படும். அதே மாதிரி சண்டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் ஆகும். சாட்டர்டே சண்டேஸ் வந்து டபுள் ஆகும். அப்படியே 12th இன்கேஸ் ஆஃப் எனி ஃபெஸ்டிவல் லைக் தீபாவளி சம்திங் இதில் பக்ரீத் அந்த மாதிரி வர்ற பொழுது இட் வில் பி ட்ரிபிள். அப்படி ஆகும் பொழுது நமக்கு வந்து சப்ளைஸ் வந்து மெயினாக வந்து இட் இஸ் அ சீஸ்னல் லைக் கோட்ஸ் வந்து லைவாக வந்து இங்கே வர்றது வந்து ரொம்ப சிரமம். நம்மளோட ரூல்ஸ் பிரகாரம் கோட்டு லைவாக வந்ததுன்னா நம்ம போய் ஆடு தொட்டியில் போய் தான் வெட்டி எடுத்துகிட்டு வரணும். ஓகே. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர்லேயே வெட்டி கொடுத்துறாங்க. ஸோ இந்த சீசனல்லாம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கிடைக்கும், கர்நாடகாவில் கொஞ்சம் கிடைக்கும், ஆந்திராவில் கொஞ்சம் கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெங்களூருக்கு மைசூருக்கு சப்ளை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். அங்கே கொஞ்சம் நமக்கு ஆந்திராவிலேருந்து கொஞ்சம் கிடைக்கும். மெயினாக நமக்கு வந்து ஜெய்ப்பூர்லேருந்து நிறையா வரும். ஏன்னா அங்கே வந்து அதுக்குன்னே ப்ரீட் பண்ணுறதுக்குன்னே தனியாக இருக்காங்க. ஸோ அந்த ஆடுங்கள்லாம் பார்த்தோன்னா சீசனுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஃபீட் கிடைக்காது. நமக்கு தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ தான் கொடுத்தாலுமே ஒரு சாதாரண ஒரு 5000 கிலோ டு 6000 7000 தான் டெய்லி கொடுக்க முடியும். அவ்வளோதான் கொடுக்க முடியும் ஒரு நாளைக்கு ஃபீடு. அதுக்கு மேலே ஃபீட் கொடுக்க முடியாது. ஸோ அந்த ஃபீடை யூஸ் பண்ணி தான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஈவன் தோ பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆட்டுக்கறிங்கெல்லாம் பார்த்தோம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதெல்லாம் 5 நாள் 4 நாளுக்கு மினிமம் 4 நாள் ஆகி தான் வருது. ஆனால் அந்த கறியெல்லாம் பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு கொடுக்குறோம், 500 ரூபாய். ஆனால் நம்ம கறிலாம் 700 800 இந்த ரேஞ்சில் தான் நம்ம போயிட்டுருக்கு. நம்ம இங்கே எல்லாம் பண்ணிட்டுருக்கு. பட் இது டிரான்சிட் த்ரூ ட்ரெயின்ன்றது லீகல் தானே சார் ஆஸ் பர் த லா ஆஃப் கவர்மெண்ட்? அதாவது பண்ணலாம். எங்களோட FSSAI நார்ம்ஸ் பிரகாரம் பண்ண அந்த மாதிரி பாதுகாப்பானதாக வரணும். ஐஸ் வந்து ஒரு சிக்கன் மேலேயோ இல்லை மட்டன் மேலேயோ ஒரு இது வந்து டைரெக்டாக வந்து கான்டாக்ட் இருக்கக்கூடாது எங்களதை பொறுத்தவரை நார்ம்ஸ் பிரகாரம். அந்த சில் பாக்ஸ் ரெஃப்ரிஜிரேட்டட் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பாக்ஸில் போட்டு நம்ம எடுத்துகிட்டு வரலாம். அந்த பாக்ஸ்க்குள்ளே -18°C மெயின்டைன் ஆகும். அந்த மாதிரி மெயின்டைன் ஆச்சுன்னா யூ கேன் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ் டு இந்தியா. ஆனால் வெறும் சும்மா ஐஸ் கட்டி தெர்மாக்கோல் பாக்ஸில் வச்சு எவ்வளோ தூரத்துக்கு அது சேஃப்டின்னு நம்ம மூட்டையில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சார். சென்ட்ரலில் நீங்கள் ட்ராக் பண்ணுது மூட்டையில் வந்து மூட்டை அது எல்லாம் விதவிதமாக வந்துருந்தது. அது ஒரு மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் ஹெல்த்தி கிடையாது. அதெல்லாம் நல்ல வேலை தடுத்து நிறுத்துறோம். ஆனால் பட் வந்து நான் வந்து ரொம்ப லேட்டோ அப்படின்னு ஏற்கனவே வந்துக்கிட்டு தான் இருக்குது மக்கள். இப்போ ஸோ இனிமேட்டு அது பண்ணாதீங்கன்னு நிறுத்திட்டோம். ஸோ தட் இதில் வந்து 2 விஷயம். ஒன்று வந்து நம்ம மக்களுக்கு வந்து ஒரு அன்ஹைஜீனிக் மீட் கைக்கு போகிறத கொஞ்சம் தடுத்து நிறுத்தலாம். 2வது வந்து இங்கே தான் வெட்டுறாங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்மளோட விவசாயிங்களுக்கு வந்து நமக்கு இது கொடுக்கலாம், ஒரு வேலை வாய்ப்புகள். அவங்களுக்கு ஜாப் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட் அவங்க இன்னும் ப்ரீட் ஃபாஸ்டன் பண்ணுவாங்க. இப்போ ஒரு இடத்துல இங்கே பண்ணும்பொழுது இங்கே கிட்டத்தட்ட ஒரு 2 நாளைக்கு 300 400 ஆடு அங்கே கட்டிங் நின்றுடுது அப்படின்னா இங்கே வந்து இவங்களுக்கு ப்ரீடு ஆரம்பிப்பாங்க. ஸோ தட் லெட் தம் நம்ம விவசாயிகள் வளரட்டுமே. யாரோ ஒரு விவசாயி அங்கே வளர்ந்துட்டு இருக்கிறத விட நம்ம விவசாயி வளரட்டும், நம்மளே சாப்பிடுவோம். நம்மளே ஹெல்த்தியான உடனே இங்கே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணுறான். நம்ம அங்கே கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இங்கே தான் ஆடு தொட்டியில் வெட்டுறோம். ஸோ நமக்கு வரக்கூடிய மீட் வந்து ஃப்ரெஷ்ஷாக வரும். நல்ல ஐடியா சார். ஆனால் அது சீரியஸ்லி கட் வீடியோவாக ட்ரெண்டாகி மேபி சிஎம் செல்ல பார்த்தாங்கன்னா ஒரு பெரிய ஐடியாவாக இருக்கும் இது. கண்டிப்பாக எனக்கு வந்து என்னோட பாயிண்ட் வந்து நான் என்னோட விவசாயிகளை வந்து நான் வள வைக்கணும். அவங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா இங்கே இவங்க வந்து புச்சர்ஸ்லாம் இவங்க இருக்கக்கூடியங்களா இன்னும் தமிழ்நாட்டு ஆடுங்களை வாங்குங்கப்பா அப்படின்னு சொன்னால் அவன் ஆச்சரியப்படுவான். என்னடா நிறையா இந்த போன வாரம் என்கிட்ட 50 ஆடு வாங்கினாங்க, இன்றைக்கி வந்து ஆர்டரை வந்து 80 ஆடு கேட்குறாங்க, அடுத்த வாரம் எனக்கு 100 ஆடு வேணுன்றப்போ விவசாயிங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அவங்களுக்கு பொருளாதாரத்தில் அவங்கள இருக்கிறோம். ஏன் அது மறைமுகமாக நம்ம பண்ணக்கூடாதுங்க? கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து நம்ம நிறுத்த முடியாது. நான்வெஜ் வந்து நம்ம நிறுத்தவே போகிறது முடியாது. எவ்ரி டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆடுகள் வெட்டப்படுது. அப்படி இருக்கும்பொழுது நம்ம விவசாயிங்களுக்கு ரொம்ப நல்ல வசதி. அவங்க வாழ்வாதாரம் மேலே கொண்டு வரலாம். யாரோ சாப்பிட்ணுங்க. என்னோட எண்ணம் அதுதான். நம்மள ஹெல்த்தியாகவும் இருக்குது, நம்மக்கிட்ட இருக்குது. நம்மக்கிட்ட இல்லாமல் கிடையாது. நம்ம வந்து டெசர்ட்டில் எல்லா இடத்துலையுமே பார்த்தா க்ரீன் இருக்குது. எல்லா இடத்துலையுமே நமக்கு ஆறுகள் ஓடுது, ஆடுகள் நிறைய கிடைக்குது. நமக்கு அதுங்களுக்கு தீனி எங்கேனாலும் நிறையா கிடைக்குது. என்னோட திங்கிங் whether it's work or not, I don't know. It's a good deal sir actually. And since இங்கே உட்காந்து உங்களோட ஒரு நேரம் பேசினால I just want to feel the heat of the chair sir. ஒரு நாளைக்கு எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கு வருது இந்த கம்ப்யூட்டரில், எத்தனை அதை
இன்வெஸ்டிகேஷன் நிறைய வரும். ஒரு நாளைக்கு கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தோம்னா ஒரு 40, 50 வாட்ஸ்அப்பில் வரும். ஓகே. எங்களுக்கு ஆப் இருக்குது. தமிழ்நாடு ஃபுட் சேஃப்டி கனெக்ட் ஆப்னு இருக்கும். அதில் ஒரு 20, 30 வரும். ஓகே. கம்ப்யூட்டரில் லாகின் பண்ணுவாங்க. அது அங்கே சிஎம் செல் பெட்டிஷன் அந்த இது ஃபாஸ்கஸில் அதில் ஒரு 10, 15 வரும். ஸோ எங்களுக்கு இது எங்களை பார்த்துட்டு இருக்கிறதே எங்களுக்கு அது இல்லாமல் எனக்கு தனியாக ஃபோன் பண்ணுவாங்க. அதுதான் என்னால் கொடுமையாக இருக்கும். அது ரொம்ப வரும். மிட் நைட்லலாம் நான் போயிட்டு எல்லாம் 12 மணி 1 மணிக்கு ஃபோன் எடுத்துகிட்டு, சார் நான் இங்கே சாப்பிட வந்தேன். ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து நைட்டு தானே வேகமாக இருப்பானுங்க. பிரியாணி சாப்பிட போகிறோம். அவனுக்கு அப்போ தான் 12 மணிக்கு மேலே தான் வேகமாக பிரியாணி திங்கிறதுக்கு ஆரம்பிக்கிறானுங்க. அதில் ஏதாவது குறை கண்டுபிடிச்சிக்கிறானுங்க. இவனுங்க எல்லாம் ஒரு ஹாப்பி மூடில் இருப்பானுங்க அந்த டைமில். உடனே ஃபோன் எடுத்துக்கிட்டு அடிப்பானுங்க, சார் இங்கே நான் பிரியாணி சாப்பிட வந்தேன், எங்கள் கேட்டு போச்சு நீங்கள் வாங்க. ஏன்னா ராத்திரி 1 மணிக்கு நான் எங்கடா வர முடியும்? இந்த மாதிரிலாம் நிறைய காமெடிகள் நடந்திருக்கு. சார் இப்போது ஜென்ரலாகவே கேட்கணும். இப்போ உங்களோட காண்டாக்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறதுன்றது ஓகே. ஜென்ரலாக ஒரு நம்பர் இருக்கும்ல சார். இப்போ எனக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு அடல்ட்ரேஷன் ஆர் அன்ஹைஜீனிக் ஃபுட் ஹேபிட்ஸ் பண்ணுறது இருக்குது அப்படின்னா அதை நான் கம்ப்ளைண்ட் எஸ்கலேட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன சார் நம்பர்? அதுதான் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அது மாதிரி 9444042322 இது வந்து வாட்ஸ்அப் நம்பர். எங்களோட ஃபுட் சேஃப்டியோட எக்ஸ்க்ளூசிவ் நம்பர். அது வந்து சென்ட்ரலில் தான் வச்சுருப்பாங்க. இட் இஸ் கண்ட்ரோல் பை எங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸில் டிஎம்எஸில் இருக்க அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அந்த நம்பருக்கு ஒன்று பண்ணலாம். ஃபுட் சேஃப்டி கனெக்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணலாம். இட் மேபி இட்ஸ் அவைலபிள் இன் ஆண்ட்ராய்டில் இருக்குது, ஐஓஎஸ்ல இருக்குது. pugarmail@gmail.com அப்படின்ற வெப்சைட்டில் கூட நீங்கள் போய் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். அல்லது ஃபாஸ்கஸ் FOSCOS அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா எங்களோட FSSI சைட் ஓப்பன் ஆகும். அதுலேயே வந்து உங்களோட கிரீவன்ஸை வந்து அதில் கொண்டு வரும். ஸோ 4 வகையில் பண்ணலாம். இதில் ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்கிறது வந்து இந்த 2 வகை. ஏன்னா மெயில் போய் பார்த்து இதெல்லாம் பார்க்கறதோட வாட்ஸ்அப் அங்கேயே நீங்கள் ஒரு கடைக்கு போகிறோம், ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னோம்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் டைப் பண்ணி இந்த ஃபோட்டோஸ் ஆகவோ இல்லை வீடியோ ஆகவோ இல்லை ஆடியோவோ ஏதோ ஒன்று வீடியோ ஏதோ ஒன்று நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நம்பர் வந்துடும். உங்களோட கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டது உங்களுக்குன்னு போட்டு ஒரு நம்பர் வந்துடும். அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் என்கிட்ட வரும். நான் ஆக்ஷன் எடுத்துகிட்டு நான் திரும்ப ஹெட் குவார்ட்டர்ஸ் கொடுத்துருவேன். அவங்க அந்த கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு அதை க்ளோஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா அது க்ளோஸ் ஆகாது, அப்படியே இருக்கும். ஸோ தட் எவ்ரி பார்த்தீங்கன்னா 3 to 4 days வந்து நாங்கள் ஆடிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பெண்டிங் இருக்குது. ஸோ பண்ணுறப்போ எனக்கு இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வரப்போ எனக்கு தான் லேகிங் இருக்கும். இருக்கிறதுல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நான் தான் ரிசீவ் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். ஒரு இடத்துக்கு போனமாவே ஒரு கம்ப்ளைண்ட் போய் அட்டன் பண்ணாவே மினிமம் ஒரு 3 hours ஆகிடுது. அங்கே போய் அசஸ் பண்ணி அது பண்ணி இதை பண்ணி அவங்ககிட்ட நோட்டீஸ் கொடுத்து அது பண்ண. ஸோ தட் ஒரு 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 ஆஃபீஸருக்கு ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 கம்ப்ளைண்ட் 7 கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா அதே எனக்கு 2 நாள் 3 நாள் ஆகிடும். அது இல்லாமல் அவங்க கோர்ட்டுக்கு போகணும், லோக்கல் ஒர்க் இருக்கணும், எங்களோட ஆஃபீஸை நான் ரன் பண்ணணும். அது இல்லாமல் விவிஐபி டியூட்டிஸ் இருக்கும். ஸோ எங்களுக்கு நிறைய ஏன்னா விஐபிஸ்லாம் மூமெண்ட்டில் இருக்கிறப்போ அவங்களோட சாப்பாடும் நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். அவங்களுக்கு போகிற சாம்பிள்ஸ் எடுக்கணும். அது மாதிரி பார்க்கும்பொழுது நிறைய எங்களுக்கு ஒர்க் இருக்கிறதுனால இது வந்து பார்த்தோம்னா 1 day அல்ல 2 day எது கம்ப்ளைண்ட் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா டக்குன்னு நம்ம முடிச்சு விட்ருவோம். சார் இப்போ டு என்ஷூர் தி சேஃப்டி ஆஃப் ரெஸ்டாரண்ட் ஃபுட்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ரெஸ்டாரண்ட் என் ஃபேமிலியோட போகிறேன். டு என்ஷூர் தி சேஃப்டி என்னால் எந்த கிச்சனையுமே ஆக்சஸ் பண்ண முடியாது சார். ஸோ பப்ளிக் ஆக்சஸ் டு தி கிச்சன்றது கொடுத்தா பெட்டர் ஆப்ஷன் நினைக்கிறீங்களா சார்? அது ஆப்ஷன் அது வந்து சில கான்ட்ரவர்சிஸ் நிறையா வருங்க. விரும்ப மாட்டாங்க. நிறையா வந்து ஹோட்டல்ஸ் வந்து விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அது நிறைய பேர் அது மாதிரி அலோவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், தி கான்ட் ரன் த ஷோ. அவங்களால கடை பண்ணிக்க எல்லாருமே கிச்சனுக்குள்ளே வந்துட்டு போனாங்கன்னா என்ன ஆகுது, ஹைஜீன் வைஸில் ஒன்றும் இதாகும். அதனால் அது வந்து அவாய்ட் பண்ணுவோம். நாங்களும் அதை என்கரேஜ் பண்ண மாட்டோம். ஸோ ஒன்று. 2வது வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரி அசஸ் கொடுத்தோம்னா லாட் ஆஃப் இஷ்யூஸ் அங்கே லோக்கல் வரும். அதனால் அது வேணான்னு சொல்லிடுறாங்க. அதனால் எங்களுக்கு ஒன்லி ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் ஹேவ் த அத்தாரிட்டி டு எந்த நேரமும் 24/7/365 days பார்த்தீங்கன்னா we can go through any shops போய் பார்க்கலாம் இன்கேஸ். சார் அண்ட் இப்போ பெரிய ஹோட்டலில் என்னால் FSSAI சர்டிஃபிகேட் வந்து டிஸ்பிளேல பார்க்க முடியுதோ இல்லையோ, சின்ன ஜூஸ் ஷாப்ஸில் என்னால் பார்க்க முடியுது சார். ஒரு ஜூஸ் குடிக்கலாம் பின் எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு பெருசாக ஓட்டிங்க. அந்த கடை பேர் அவங்க பேரில் தான் இருக்கா, ஓனர் பேரில் ரெஜிஸ்டர் இருக்கா எதுவும் தெரியாது. ஆனால் FSSAI லோகோ மட்டும் கண்ணில் தெரிஞ்சிருது. ட்ரஸ்டடாக திரும்ப போய்ட்டு ஒரு சாத்துக்குடி ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் சொல்கிறோம். ஆனால் அதில் வாயில் வைக்கும்போது தெரியுது உங்களோட ரைடுமே அதுக்கான ஒரு அத்தாட்சியாக தெரியுது. அங்கேயுமே ரைட்ஸ் கனெக்ட் பண்ணிடுவீங்க. அங்கே ஃபைண்டிங்ஸ்லாம் என்ன சார் இருந்தது ஜூஸ் ஷாப்ஸில்? முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா இப்போல்லாம் ஜூஸ் ஷாப்ஸில் நிறைய மாறிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சந்தேகப்பட்ட கடைகளெல்லாம் போய் பார்த்தோம்னா இப்போல்லாம் மாறிட்டாங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த அவேர்னஸ்
அவங்களுக்கு கொடுத்தனாலையும் மக்கள் வந்து அது வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. முதல்லலாம் அவங்களுக்கு எப்படி என்ன கேட்கணும்னு தெரியாது. இப்போ நான் மக்களுக்கே சொல்லி கொடுத்துறது. நீங்கள் ஜூஸ் கடைக்கு போகிறீங்களா, உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே நீங்களே பழத்தை எடுத்து கொடுங்க. அதை கட் பண்ண சொல்லுங்கள், அதை போட சொல்லுங்கள், அதை குடிங்க. அவங்க ஏற்கனவே ஸ்கூப் பண்ணி வச்சுருக்கதோ இல்லை கட் பண்ணி வச்சுருக்கோ தயவுசெய்து அந்த பழத்தோட கெட்டுப்போன பழங்கள் எவ்வளோ வருதுன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ நான் ஒவ்வொரு ஜூஸ் கடையிலையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் பழங்கள் தொங்கும். கண்டிப்பாக முன்னாடி பழங்கள் வச்சுருப்போம். நீங்கள் போய் பழத்தை எடுத்து கட் பண்ணி கொடுங்க. இது உங்களோட உரிமை. ஏன்னா நீங்கள் பே பண்ணுறீங்க. ஸோ தட் நான் அந்த அவேர்னஸ் கொடுத்தது வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் நிறைய பேர் அதுதான் பண்ணுறாங்க. ஒரு தாகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நேராக போய் அவங்களே ஜூஸ் எல்லாம் எடுத்துப்பா தம்பி எனக்கு முன்னாடியே போட்டு கொடு அப்படின்னு சொல்லி. அதுவும் அந்த ஜார்லாம் நல்லா கழுவிட்டு போடுங்க. டிஸ்போசபிள் டம்ளரில் கொடுக்குற மாதிரி இருந்தால் நான் கொடுங்க. மேக்ஸிமம் இந்த கிளாஸ் டம்ளர்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னா சுத்தமான டம்ளர்ஸாக இருக்கான்னு பாருங்கள் அப்படின்ற இந்த ஐடியாஸ்லாம் நம்ம மக்களுக்கு கொடுக்க அவங்கள நான் எஜுகேட் பண்ணுறேன். நான் அவங்கள கடைக்காரங்களை எவ்வளோ சொன்னாலும் ஏமாற்றிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பகுதி தான் நான் வச்சுக்கிட்டு 3 பகுதி நான் இவங்களுக்கு நான் கொடுத்துட்றது. இப்போ நான் உங்களுக்கு இந்த இது கொடுத்துட்டுனா நீங்கள் இந்த ஜூஸ் கடையில் போய் குடிப்பீங்களா அது மாதிரி? இல்லை. நீங்கள் போனோன்னா என்ன பண்ணுவீங்க? Check பண்ணிட்டு. சார் இப்படி சொன்னார், சரி ஒரு வேளை இப்படி தான் ஆமாம்ல கரெக்ட் இல்லை, நம்ம எடுத்து கொடுப்போம். ஒரு ஆப்பிள் எடுத்து கொடு, நான் ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறேன்னா ஆப்பிள் எடுத்து கொடுப்பா, இதில் எனக்கு போட்டு கொடு. ஸோ நம்ம பார்க்கலாம் அந்த ஆப்பிள் வந்து அழுகு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நல்லா ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம் நிம்மதியாக. அதுதான் நான் சொல்கிறேன். டேரெக்டாக என்கிட்டயே சொன்னீங்கன்னா நானே ஜூஸ் கடைக்கு போய் வெளியே நான் போட்டுக்கிறேன்னு சொல்லி நானே உள்ள போயிடுவேன் சார். அதுதான் அதுவும் பண்ணுங்க, வேணான்னுலாம் சொல்லல. இது உங்களோட உரிமை. அது வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க அந்த கடைக்குள்ளே இருக்கிறது வந்து. அதே மாதிரி இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் வந்து நான் வந்து இது பண்ண சொல்ல மாட்டேன். அது வந்து வேண்டவே வேண்டாம்னு சொல்லுவேன். அதே மாதிரி கலர் ஆடட் கூல் ட்ரிங்க்ஸ் அது மாதிரிலாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். ஃப்ரெஷ் ஜூஸ் குடிங்க அப்படின்னு சொல்கிறது. அது சுகரை கம்மியாக போடுங்க, சுகராக வேறு எதுவுமே போடுங்க. இயற்கையாக அந்த பழத்தோட டேஸ்ட் இருக்கோ அதை மட்டும் குடிங்க. தேவையில்லாத அதில் சுகரை போட்டு இல்லை சிரப்பை ஊற்றி அது என்னென்னமோ பண்ணுவாங்க அதெல்லாம். பட் அதெல்லாம் தேவை இருக்காது. இன்கேஸ் நமக்கு ஒரு பைனாப்பிள் ஜூஸ் வேணும்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கிறது நல்லாயிருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் சக்கரை போடுறது, அதில் வந்து பைனாப்பிள் சிரப் ஆட் பண்ணுறது அப்படின்றதுல தேவையில்லாத வேலை. அது வேண்டாம். அந்த மாதிரி வேண்டாம். இயற்கையாக இருக்கிற பழத்தை சாப்பிட்றோம். நம்ம அப்படி தானே சாப்பிட போகிறோம். பழமாக கட் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அப்புறம் எதுக்கு ஜூஸில் போட்டு நீங்கள் சக்கரை பாருங்க. பழம் பீஸில் நீங்கள் சொல்கிற மாதிரி சர்க்கரையோ பைனாப்பிள் சிறப்பாக போட்டுலாம் சாப்பிட போகிறது. அதுதான் சொல்கிறேன். அப்படியே தான் நம்ம சாப்பிடுவோம். அதுதான் உண்மை. அதுதான் தேவையில்லாத அந்த சுகரை நம்ம எடை பண்ணோம்னா நம்மளோட பாடிக்கு தான் அதை தேவையில்லாத எனர்ஜி, தேவையில்லாத சுகரு, பிளட் குளுக்கோஸ் ஏறும். அது டயபெட்டிக்கு தேவையில்லாமல் சொல்ல நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஒரு பழம் சாப்பிட்டாலாம் வராது. தேவையான அளவுக்கு அவங்க திரும்ப நீங்கள் ஜூஸ் பிரியராக இருக்கலாம். அதில் திரும்ப ஆடட் சம்திங்னா வச்சுக்கலாம். அது இட் வில் கிரியேட் ப்ராப்ளம்ஸ். ரொம்ப நன்றி ஃபார் யுவர் டைம் அண்ட் Thank you. 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.